வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் சிஎஸ்சிஆர் நெட் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம கண்டினியூஸாக வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். நம்மளுடைய பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். சிஎஸ்சிஆர் நெட் மேத்தமெட்டிக்ஸ்க்கு கிராக் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அதாவது சிஎஸ்சிஆர் நெட் மேத்தமெட்டிக்ஸுக்கான டிசம்பர் செஷன் டிசம்பர் 18ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்து முடிஞ்சிருக்கு. அடுத்த எக்ஸாம் நம்மளுக்கு ஜூன் 3ஆவது வாரத்தில் இருக்கும். அப்போ அதுக்கான ப்ரிப்பரேஷனை ஏர்லியராகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஒருவேளை இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலைன்னா கூட திஸ் இஸ் த ரைட் டைம். இப்போ இருந்தாலும் அட்லீஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். சிஎஸ்சிஆர் நெட் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஈஸியான எக்ஸாம். எல்லோரும் ஓடிவாங்க, இன்றைக்கி படித்து நாளைக்கு பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். It will be very, very difficult. You have to work hard. You have to spend more time, etc., etc., etc. அப்படின்னா தான் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம அடையக்கூடிய உயரம் வந்து மிகப்பெரியதாக இருக்கும்போது அதுக்கான ட்ராவலும் ரொம்ப லாங்காக தான் இருக்கும். நம்ம நாளைக்கு ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணோம்னா மாதம் 40,000 ரூபா நம்மளுக்கு ஸ்டைஃபன் தரப்போகிறாங்க. 3 வருஷத்துக்கு 40,000 ரூபா தரப்போகிறாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு 35,000 ரூபா தரப்போகிறாங்க. அப்போ கவர்மெண்ட்டோட செலவில் நம்ம பிஹெச்டி முடிக்க போகிறோம். அப்படிங்கும்போது அதுக்கான எஃபர்ட்டை, அதுக்கான நமக்கு ஒரு உழைப்பை நம்ம கொடுத்தாதான் அதை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் நான் பண்ணுவேன், டெய்லி மினிமம் 5 hours அது படிக்க முடியும் என்னால் அப்படின்னா தான் உங்களால் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். டெய்லி மினிமம் 5 hours ஆவது ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படின்னா தான் அச்சீவ் பண்ண முடியும். கான்செப்ட்ஸை இன்டெப்த்தாக லேர்ன் பண்ணணும், நல்லா புரிஞ்சுக்கணும், நிறைய படிக்கணும், நிறைய வாசிக்கணும், நிறைய ஒர்க் பண்ணணும், நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கணும். அதாவது நம்ம பிஜியில் படிக்கிறதுக்கும் சிஎஸ்சிஆர் நெட்டுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லையோ அப்படின்னு ஒரு ஃபீல் வர்ற அளவுக்கு நம்மளுடைய அப்ரோச் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி தான் எக்ஸாமில் கொஸ்டின்ஸும் வருது. நாம் அந்த மாதிரி தான் ப்ரிப்பேரும் ஆகணும். அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைலு, நம்மளுடைய இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி அதுக்காக நம்ம டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், அச்சீவ் பண்ண முடியும். அப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஜான்வரி 1ஆம் தேதி 1 ஜான்வரி 2025 அன்னைக்கு 1 ஜான்வரி 2026 அன்னைக்கு நம்மளுடைய நியூ பேட்ச் ஆரம்பிக்கிறோம். எல்லாருமே புது வருஷத்தில் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக புதுசாக ஏதாவது ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு அதை நோக்கி முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே லைஃப்பில் நம்ம முயற்சி பண்ணுவோம் இல்லையா? இந்த வருஷம் சிஎஸ்சிஆர் நெட்டை கிளியர் பண்ணுறது தான் என்னுடைய இந்த வருஷ கோல் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் நம்மளுடைய ஆன்லைன் நியூ பேட்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு முழுமையாக சப்போர்ட்டிவாக இருப்பேன். நான் கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் படிச்சிங்கன்னா போதும், அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்கும். நீங்கள் இவ்வளோ காணம் இருக்குது, படிக்க முடியலைங்கிற ஃபீல் தான் வருமே ஒழிய நம்ம ஐயோ இவ்வளோ படித்து பாஸ் ஆக முடியுமா அப்படிங்கிற ஃபீல் வராது. ரொம்ப 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 இன்டெப்த்தாக கான்செப்ட்ஸ் இருக்கும். மற்றபடி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவேன். 10 years கொஸ்டினை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணுவேன். ஒரு 100 days லைவ் செஷன் இருக்கும், ரெக்கார்டட் செஷன்ஸ் இருக்கும், டெய்லி டெஸ்ட் இருக்கும், அன்லிமிட்டடாக ப்ராப்ளம் சால்விங் இருக்கும். அப்படியெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் சிஎஸ்சிஆர் நெட்டை உங்களால் கிளியர் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நான் உங்களுடைய எக்ஸாம் பேட்டர்ன் என்னென்ன டாப்பிக்லேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட் புக்ஸு, அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் நீங்கள் சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலிகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் இந்த புக்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு அவுட்லைன் பார்க்கலாம். சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் என்ன அப்படின்னு நம்ம முதல்ல கொடுத்துருக்கோம். சப்ஜெக்ட் வைஸ் வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ரியல் அனாலிசிஸ் தான் டாப்பாக இருக்குது. ரியல் அனாலிசிஸில் 14 to 16 கொஸ்டின்ஸ் வரும். 55 to 65 மார்க்ஸுக்கு அதில் நம்மளுக்கு மார்க் அந்த அவ்வளோ மார்க்ஸுக்கு நம்மளுக்கு அதில் கொஸ்டின் வருது. லீனியர் அல்ஜிப்ரா 12 to 16 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுவும் ஈக்குவல் வெயிட்டேஜ் தான். 55 to 65 மார்க்ஸுக்கு நம்மளுக்கு கேட்க போகிறாங்க. காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் 8 to 10 மார்க்ஸ், 8 to 10 கொஸ்டின்ஸ் இருக்கும், 30 to 35 மார்க்ஸுக்கு கேட்பாங்க. மாடர்ன் அல்ஜிப்ரா 8 to 10 கொஸ்டின்ஸ் இருக்கும், 30 to 35 மார்க்ஸுக்கு
இருக்கு கேட்குறாங்க. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அதே மாதிரி. அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இங்க ரெஃபரன்ஸ் புக்ஸும் குடுத்துருக்கேன் பாருங்க. ரியல் அனாலிசிஸ பொறுத்தவரைக்கும் எஸ்.கே. மாப்பா, எஸ்.சி. மாலிக், சாந்தா அண்ட் அரோரா. இந்த புக்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஓவியம் ஆப்ல இருக்கு. நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். விவேக் சஹாய், அடுத்தது ஷாம் சீரிஸ். இது வந்து லீனியர் அல்ஜிப்ராக்கு. காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் ஹெச்எஸ் கசானா, ஷாம் சீரிஸ். இதுக்கு அடுத்து மாடல் அல்ஜிப்ரா அப்படின்னு பார்த்தோம்னா ஜோசப் கேலியனோ, ஐஎன் ஹிஸ்டினோ. இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எம்டி ரேசிங்கானியா. அடுத்தது கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் வந்து ஆர்கே சர்மா. இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸும் நம்மளுக்கு ரேசிங்கானியா தான். அது இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸில் 3 to 4 கொஸ்டின்ஸ் இருக்கும். 10 to 15 மார்க்ஸ் நம்மளுக்கு கேட்குறாங்க. கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் 2 to 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. 7 to 10 மார்க்ஸுக்கு நம்மளுக்கு கேட்குறாங்க. நியூமரிக்கல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் 2 to 3 மார்க்ஸுக்கு 2 to 3 கொஸ்டின்ஸ் இருக்கும். 7 to 10 மார்க்ஸ் நம்மளுக்கு ஷாம் சீரிஸ் தான் புக்கு. இது வரைக்கும் நம்ம வந்து ரியல் அனாலிசிஸ், லீனியர் அல்ஜிப்ரா, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், மாடல் அல்ஜிப்ரா, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், சிஓவி, இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தோம். இந்த தடவையிலேருந்து நியூமரிக்கல் அனாலிசிஸ், எல்பிபி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மொத்த சிலபஸுமே நம்ம கொடுக்குற மாதிரி பிளான் வச்சுருக்கோம். சரிதானா? இது வரைக்கும் இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸ் வரைக்கும் தான் நான் கொடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா அது படித்தாலே நம்ம நல்ல ஸ்கோர் வாங்க முடியும். இந்த தடவை நம்மகிட்ட எழுதி இருக்கிறவங்க கூட நல்லா கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஹோப்ஃபுல்லாக நல்லா அட்டன் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை கொஸ்டின் கொஞ்சம் மாடரேட் டு டஃப் அப்படின்னு தான் சொல்லணும். நான் கொஸ்டின் அனாலிசிஸு வந்து நான் வீடியோ கொடுத்துருக்கேன். அதை பார்க்கலன்னா பாருங்கள், கீழே லிங்க் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எல்பிபியும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இந்த தடவையிலேருந்து, இந்த பேட்ச்லேருந்து, நியூ பேட்ச்லேருந்து நான் இன்க்ளூட் பண்ண போகிறேன். அதனால நீங்கள் இதில் ஏதாவது ரொம்ப ரொம்ப படிக்கவே முடியல, டஃப்பாக இருக்கா அப்படிங்கிற இந்த ரியல் அனாலிசிஸ் எல்லாருமே கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக ஐ என்ஜாய் ரியல் அனாலிசிஸ். நான் ரியல் அனாலிசிஸை என்ஜாய் பண்ணுவேன். அப்படி ஏதாவது கஷ்டமாக நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கூட படிச்சுக்கலாம். இந்த நியூ பேட்ச் வந்து நம்ம 1 January 2026 அன்னைக்கு ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் 29th, 30th, 31st 3 நாளும் ஒரு வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். வெபினார் நைட்டு 7 to 8 PM 7 to 8 PM நான் வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்த டைம் கூட நம்ம வேணும்னா மாற்றிக்கலாம், 8 to 9 கூட மாற்றிக்கலாம். 7 to 8 இப்போதைக்கு வச்சுருக்கேன். வெபினார் 29th, 30th, 31st 3 நாள் வெபினார். இந்த 3 நாள் வெபினாரில் உங்களுக்கு நிறையா ஷார்ட்கட்ஸு, கான்செப்ட்ஸு எல்லாமே சொல்லி தருவேன். மற்றபடி நீங்கள் ஏன் கூட இன்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னா கேட்டுக்கலாம். இந்த வெபினாரில் எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு கீழே ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் அந்த குரூப்பில் வெபினாரை பற்றி உள்ள அடுத்தடுத்த அப்டேட்டை நான் கொடுப்பேன். இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் வந்து சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, 3 hours டெஸ்ட்டு. 3 hours டெஸ்ட்டில் டோட்டலாக 120 கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம 60 கொஸ்டின்ஸ் தான் அட்டன் பண்ண போகிறோம். இதில் டோட்டல் மார்க்ஸ் 200. இதில் செக்ஷன் ஏல ஜென்ரல் ஆப்டிடியூடு. ஜென்ரல் ஆப்டிடியூடில் 15 into 2 30 மார்க்ஸ் இருக்குது. ஜென்ரல் ஆப்டிடியூடும் நம்ம டீட்டெயில்டாக எல்லா கான்செப்ட்ஸுமே டீச் பண்ணி ஒரு அன்லிமிட்டடாக ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுப்போம். ஜென்ரல் ஆப்டிடியூடுக்கு மட்டும் தனியாக ஒரு 20 டெஸ்ட் கொடுப்பேன். ஜென்ரல் ஆப்டிடியூடுக்கு தனியாக மார்க் டெஸ்ட் கொடுப்பேன். எல்லாமே தனித்தனியாக வந்துடும். சரியா? அடுத்தது செக்ஷன் பி அப்படின்னு பார்த்தோன்னா 40 கொஸ்டின் இருக்கும். நம்ம 25 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க், 75 மார்க்கு. இதில் பார்ட் ஏக்கும் பார்ட் பிக்கும் நெகட்டிவ் மார்க் உண்டு. பார்ட் ஏல 0.5 நெகட்டிவ் மார்க்கு, பார்ட் பியில் 0.75 நெகட்டிவ் மார்க்கு. செக்ஷன் சியை பொறுத்த வரைக்கும் அது எம்எஸ்கியூ, மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின்ஸ். அதாவது ஆப்ஷனில் வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரூவாக இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 ட்ரூவாக இருக்கலாம். மல்டிபிள் ஆப்ஷன்ஸு கரெக்டாக இருக்கும். அதில் எந்தெந்த ஆப்ஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கோ எல்லாத்தையுமே நாம் செலக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஃபுல் மார்க் உண்டு. அப்படி இல்லைன்னா நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது, 0 தான். சரிதானா? ஒருவேளை 4 ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது, நீங்கள் 3 தான் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடையாது, 4மே இருந்திருக்கணும். அல்லது 3 ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது, 2 தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மார்க் கிடையாது. கொடுத்துருக்கக்கூடிய என்ன எல்லாம் கரெக்டாக இருக்கோ அதெல்லாம் ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். சரிதானா? ஆனால் அதில் நெகட்டிவ் மார்க் கிடையாது. அதுதான் நம்மளுக்குள்ள முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதனால் இந்த பேட்டர்னை
நம்ம வந்து ஈஸியாக படிச்சிடலாமா அப்படின்னா, அதாவது பிளான் பண்ணி படிக்கணும். வதன்னு படிக்காமல் இதில் நம்மளை எந்தெந்த டாப்பிக்லேருந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நான் சொல்லுவேன். அப்போ அந்தந்த டாப்பிக்கில் எது இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதெல்லாம் வந்து என்ன செய்துக்கணும், தனியாக எழுதி எடுத்து வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா நிச்சயமாக அச்சீவ் பண்ணலாம். ஹார்ட் ஒர்க் ஆஸ் வெல் அஸ் ஸ்மார்ட் ஒர்க், அதுதான் இங்கே முக்கியம். ஹார்ட் ஒர்க் மட்டும் முக்கியம் கிடையாது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தெல்லாமும் தேவையில்லாமல் படிக்கிறத விட ஹார்ட் ஒர்க் ஆஸ் வெல் அஸ் ஸ்மார்ட் ஒர்க். ஸ்மார்ட்டாக இந்த இடத்துலேருந்து கேட்பாங்க, இதுலேருந்து கேட்பாங்க. ஜென்ரல் ஆப்டிடியூட் 30 மார்க் இருக்குது. அந்த மாதிரி செலக்ட் பண்ணி நாம் படித்தோன்னா நிச்சயமாக நம்மளால் இந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும். அதனால் 2026 உங்களுடைய கோல் ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நம்ம கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுடைய தலையெழுத்தில் ஒரு நல்ல மாற்றம் வர்றதுக்கு நான் ஒரு காரணமாக இருந்தேன் அப்படின்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. சரிதானா? அதனால் நம்மளுடைய இதுனா வெபினார் வந்து 29th 30th 31st திங்கள் செவ்வாய் புதன் 2025 என் பார்ட்டில் நம்ம ஒரு வெபினார் 23 நாள் வெபினார் 3 days வெபினார் கொடுக்குறோம் 7 to 8 PM. இந்த வெபினாரில் எப்படி ஜாயின் பண்ணணும்னு அப்படி ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க்கு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நீங்கள் வெபினாரில் என்ன செய்திடலாம், உங்களுடைய டவுட்ஸ் வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் என்ன செய்துக்கலாம், கட்டாயமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி சேனலுக்கு நீ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண ஒரு டெலிகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் இந்த ப்ரிஸ்கிரைப் புக்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம்.